பார்த்திருக்கிறீங்க. சிலப்பதிகாரம் கோவிலன் சரித்திரம். சிலப்பதிகாரத்திலே ஒரு பகுதி கோவிலன் சரித்திரம். நிச்சயமாக உண்மையாக பார்க்க வேண்டிய காவியம். இது பெரிய நாடகம். அதனால கோவிலுடைய சரித்திரத்தை ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, ஓடுறாங்க, அதையெல்லாம் பாத்துங்க. கோவிலுடைய சரித்திரத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். சற்று அமைதியாக கேளுங்கள். பெரிய மனுஷனுக்கு சொன்னாங்களா, கூலி முடியா என்ன கூத்தாடுறான், ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைங்களை கொண்டாந்து கூத்தாடிட்டு இருக்கிறான் அப்படின்னு. ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைங்களும் தெரிஞ்சோ தெரியாம எல்லாம் பச்சையாய் கற்பதம். அதனால பெரியவர்களே, தாய்மார்களே, சற்று அமைதியாக நான் சொல்லக்கூடிய கதையை கேளுங்கள். அண்ணமார்களா, சோழ மகாராஜன் சொல்லக்கூடிய சோழ நாட்டிலே ஒரு பகுதி, என்னுடைய நாடு காவிரி பூம்பட்டினம். சோழ நாடு, சோழ மகாராஜன் ஆண்டு வரக்கூடிய சோழ நாட்டிலே ஒரு பகுதி காவிரி பூம்பட்டினம். அந்த காவிரி மண்டலத்திலே கப்பல் வாணிகம் செய்யக்கூடிய நாங்க செட்டியார். பூசணிக்கா லிங்கம் போடும் பூத்தக்கார செட்டிக்குளம், உருளங்கா லிங்கம் போடும் பூத்தக்கார செட்டிக்குளம். எங்கள் குளமோ செட்டிக்குளம். அப்படி செட்டிக்குளமா இருந்தாலும் என் தாய் பெயர் வண்ணமாலை, என் தந்தை பெயர் மாச்சோட்டான் செட்டியார். காவிரி பட்டணத்துல கப்பல் வாணிகம், கப்பல் வியாபாரம் செய்யக்கூடிய லாட்டு கணக்கில் கப்பல், ஓடும் கப்பல் 1000, உடையும் கப்பல் 1 லட்சம். அப்படி கப்பல் துறைமுகத்திலே கப்பல் வாணிகம் செய்யக்கூடிய ஒரு செட்டியார். என் தாய் பேர் வர்ணமாலை, என் தந்தை பெயர் மாச்சோட்டன் செட்டியார். ஆனால் என் தாயாகிய வர்ணமாலை மாச்சோட்டன் செட்டியாரை கல்யாணம் செய்து 60க்கு 60 ஆச்சு, குறுக்க 20 ஆச்சு. அதாவது தள்ளாடு வயது, தலியூனு பிராயம். காடு வாங்குது, கூடு போங்குது, இரவான பொச்சு பிடி சொல்லு. 60 20 80 வயசு வரலும் மரணமாலைக்கு குழந்தை இல்லை. எந்த செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் பலமுறை மேலே சொல்லியிருக்கேன், புத்திர செல்வம் வேண்டும். அதுதான் உண்மை. காசே வேண்டாம், பணமும் வேண்டாம், அன்னாடு சம்பாதிச்சு அன்னாடு சாப்பிட்டாலும் போதும். நம் பேர் சொல்ல மணிக்கோண்டவர்கள் அவர் சொத்திலே இருந்து மனம் கோணாமல் விலைக்கு நமக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கான். இல்ல மாறி காக்காப்பாளையம் அங்கிருந்து கூட்டு வகை வரவே பெருசுங்க. நானும் பலமுறை சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, காக்காப்பாளையம் மாரிமுத்து கவுண்டவர்கள் அவர் சொத்துல இருந்து அன்பளிப்பு கொடுத்திருக்காங்க. அதனால இதெல்லாம் இப்படிப்பட்ட சபையிலே கொடுத்து பேரு வாங்க வேண்டுமாம் கூட்டாளிகளுக்கு. மாபெரும் சபையிலே அவருடைய குறை குற்றம் நீங்கி, பீடை பிடி நீங்கி, அவங்க தாய், அவர் குடும்பம், அவங்க பிள்ளைங்களோடு பாலாறு செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று பச்சையம்மனை பிரார்த்திக்கிறேன். அப்போ 60 20 80 ஆச்சு. 80 வயசுல பிள்ளை இல்ல, குழந்தைங்க இல்ல. அப்ப வர்ணமாலை சிவனை கோரி தபம் செய்தார். ஏன் பிள்ளை இல்ல என்று சிவனை கோரி தபம் செய்தார். சிவன் அம்சையால் 80 வயசுல ஒரு அழகான பையனை பெற்றான் வர்ணமாலை. 80 வயசுல ஒரு அழகான பையனை பெற்றான் வர்ணமாலை. அவன் பெயர் தான் கோவில பெருமாள். முன்னழகு பின்னழகு 32 அழகு.
மாரிலே கிண்ணாரி மரண கோய் பாடுது, தோளிலே கிண்ணாரி சொர்ண கோய் பாடுது, ஆடுது பாடுது ஆனந்த கவி போடுது. 32 அழகு படைத்த கோவில் பெருமாள் 80 வயசுல வர்ண மாலைக்கு ஒரு குழந்தை பிறந்த பையன் பிறந்தான். அதை வளர்த்தினார், வாலியம் ஆக்கினார். கோவில் பெருமாளுக்கு 5 வருஷம் ஆச்சு. அப்போ பெத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இருக்குங்க, நம்ம பையனுக்கு ஒரு செல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு மாங்கல்ய கையில் கொடுத்து 5 வயசுல கோவில்ல கல்யாணம் பண்றான். பொண்ணு யாரு? வர்ணமாலினுடைய அண்ணன் மாநாகன் செட்டி. மாநாகன் செட்டியுடைய வளர்ப்பு மக கண்ணக பரமேஸ்வரி. கண்ணக பரமேஸ்வரிக்கும் கோவில் பெருமாளுக்கும் 5 வயசு சின்ன வயசுல மாங்கல்ய கையில் கொடுத்து மணவரையில கல்யாணம் நடக்குது. பருவத்துல. ஆமா, சரி. அப்படி கோவில் பெருமாள் கண்ணகையை கல்யாணம் செய்து ஆனா மணவரையில் அமர்ந்திருக்கும் போது திருக்கடையூர் சித்ராங்கி மகள் மாது தேவராசி பர்ண போட்டு அந்த கூத்தாட்டம் ஆடுறான். கூத்தாட்டம். ஆமா, மாதவி. சரிங்க. அப்போ நான் மணவரையில உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த மாதிரிடா மாதவி அங்க கூத்தாட்டம் ஆடுறாள். அங்க அடிக்க மாட்டாலும் எனக்கு இங்க இருக்க கூட மாரே கபூலன்னா ஒரு கை காலோ ஒரு பக்கம் வந்து கண்ணா நாலு சுழட்டுவண்ணா கையில கட்டின கங்கான அவுக்கல, களத்துல போட்ட மாலை கழுத்துல போட்ட பந்தல் பிரிக்கல, ஊது வந்த அவசரம் ஊற விட்டு போகல, கொட்டை வந்த தோட்டி குப்பை விட்டு போகல, பந்தலுக்கு வந்த உரம்புற போகல. மணவரையில உட்கார்ந்து இருக்கும் போது மாலதி அவராசி கூத்தாட்டம் ஆடுறா பரண போட்டு. அவ ஆடக்கூடிய ஆட்டம் மத்தால சத்தம் மாற கவுது, கைத்தால சத்தம் என் கண்ண சொல்லிட்டு என்னால மணவரையில உட்கார்ந்து இருக்கவே முடியல. அப்போ என் தாய் வர்ணமாலை பார்த்து, அம்மா ஆட்டம் பார்க்க போறேன், நான் கூத்து பார்க்க போறேன் அப்படின்னு கோவில பெருமாள் தன் தாயாகி வர்ணமாலையை கேட்டான். அப்ப தாய் சொன்னா, என்னடா மகனே கேலியா இருக்குது, கல்யாணம் பாதி கல்யாணம் முடிஞ்சு பாதி கல்யாணம் முடியாம இருக்குது. கழுத்துல போட்ட மாலை கழுத்துல கட்டின கங்கான அவுக்கல, போட்ட பந்தல பிரிக்கல, கூத்து பார்க்க போறீங்கறியே. அதாவது பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்ற நட உடை முன்னழகு பின்னழகு. ஆனா இனிமேல் அப்படி ஒரு பிள்ளை பிறக்க போறதும் இல்ல பிறக்கிறதும் இல்ல. நம்ம செட்டிப்படி சின்ன ஒரு பேர் வழியாக நமக்கு 20 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா சிங்கம்னா சிங்கம் தான். நான் அவர் கூட 4 வருஷம், அதாவது நாங்களும் நாடகம் ஆடலாம், அவங்களும் நாடகம் ஆடலாங்க. அவன் கூலிப்பட்டி செட்டு, நம்ம கூலிப்பட்டி செட்டு ஒரு செட்டிப்பட்டி செட்டு. ஆனா அந்த காலத்துல 4 வருஷம் 360 நாள்ல 250 நாள் கூத்தாடணும். இடைவிடாம போயாம் ஏன்னா செல்லமுத்தவர்கள் அவர் சொத்துல இருந்து அன்பளிப்பு கொடுத்திருக்கான். பூந்த காட்டுல போட்ட டேஜி பிடிக்காம அதை எத்தனையோ அதை சொல்லி மாளாத கூத்து பூந்த காட்டுல ஆடணும். ஆனா புது வந்த வெள்ளம் வந்துச்சு, பழைய வெள்ளத்தை அடிச்சு. சரி, செல்லமுத்தவர்கள் இன்னும்
மதிப்புக்குரிய நம்ம ஐயா பாட்டப்ப சுவாமி நிச்சயமாக சத்தியமாக அவரால் நான் வாழ்ந்தேன். நிச்சயமாக என் குறை தீர்ந்தது, என் கவலை தீர்ந்தது, என் பஞ்சம் தீர்ந்தது. நீடூழி செல்வாக்காக வாழ்வதற்கு காரணமே பாட்டப்ப சுவாமி. அந்த பாட்டசாமி அனுகிரகத்தினால் நான் பல்லாண்டு நீடூழி நோயற்ற வாழ்வாக நான் வாழ காரணமே அந்த பாட்டப்பசாமி ராஜகாளி அம்மன் பரமேஸ்வரி இந்த சக்தி தாய். பாட்டப்பசாமி அவர் சொத்துல இருந்து 3 ரூபாய் கொடுத்துருக்கார். நான் வர முடியல, கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படி என்று பாட்டப்பசாமி அருள் பெற்று இந்த பாட்டப்பசாமியுடைய திருவடிக்கு நான் அணிந்திருந்தேன். அப்புறம் பேசாம இருக்கணும். என் தாய் சொன்னா உனக்கு ஆட்டம் தானே வேணும், அவளையே கூட்டிட்டு வந்து அரண்மனைக்கு முன்னால ஆட வைக்கிறேன். உனக்கு கூத்தான வேணும், அவளையே கூட்டி அந்த கோட்டைக்கு முன்னால கூத்தாட வைக்கிறேன். நீ வேண்டாம் அப்படின்னு வர்ணமாலை சொன்னா. கலைவி பேச்சுக்கு நேரத்துக்கு இருக்குதா? என் மண்டியில் அது ஏறவே இல்லை. இல்ல நான் போகத்தான் வேண்டும். பிடிவாதத்தோடு கூத்து பார்க்க போறேன். மணவர்கள் இருந்து மாப்பிள்ளை கோலத்தோட அப்படியே புறப்பட்டேன். ஆமா, அப்ப என் தாய் பார்த்தா மகனாய கோவில் அழகானவன் கூத்து பார்க்க போறான். போற வழியில பொம்பளைங்க மக மேல ஆசைப்பட்டு யாராவது அவனை கைப்பற்றிக்கிட்டா அது இல்லாம போற வழியில செலவு காசு வேணுமே அப்படின்னு அம்மா என்ன செஞ்சா? வர்ணமாலை ஆளு மேல 6 லட்சம், குதிரை மேல 1 கோடி லட்சம், பொட்டு குத்து மேல 9 லட்சம், பொன்பொருள் திருவைத்த மூட்டை கட்டி ஆனப்பட சேனப்பட நான் முன்னால போறேன். பின்னால எல்லாம் ஆனப்பட சேனப்பட எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதாவது கோவில் பெருமாள் தன் செலவு காசு வேணும். 2வது கோவில் பெருமாள் மகன் மேல ஆசைப்பட்டு யாரா பத்திக்கிட்டா பணத்தை கொடுத்து மகனும் வீட்டுக்கலாம். ஆமா, அப்படி என்று பொன்பொருள் தெரிவித்து மூட்டையிட்டு ஆனப்பட சேனப்படைய பின்னால வந்தது. நான் சென்றேன், அங்கே போய் பார்த்தேன். மேலே பாண்டியராஜா முன்னால உட்கார்ந்திருக்கார். ஒரு புறமாக நான் அமர்ந்தேன். ஆனப்பட சேனப்படையெல்லாம் வச்சுட்டு ஒரு பக்கம் போய் உட்கார்ந்து கூத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப பாண்டியராஜா ஆட்டத்தை பார்த்தா மாலை ஆடலாம். ஆட்டம் சுமையாக இருந்தது. பாண்டிய மகாராஜா எழுந்தார். தன் களத்தில் இருந்த முத்து மாலை, வைர முத்து மாலையை கழட்டி நீ ஆடி ஆட்டம் சுமையாக இருந்தது, உனக்கு சன்மானம் என்று கொடுத்தான். வேண்டாம் என்று மறுத்து விட்டாள் மாதவி. வேண்டாம்னா ஏன்னு கேட்டா நான் காசுக்கு ஆடல, இல்லைக்கு கணவனுக்காக ஆடுறேன், பணத்துக்காக ஆடல, என் பத்தாவுக்காக ஆடுறேன். என் கையில பூமாலை இருக்குது. ஆட்டத்தை ஆடி இந்த பூமாலையை சொல்றவை. இந்த பூமாலை யாரு களத்தில் உழுவுதோ அவிய எனக்கு புருஷன், எனக்கு கணவன் அப்படின்னு மாதவி சொல்றாங்க. சம்மதமா அப்படி என்று சபையை கேட்டார். சபை மௌனமாக இருந்தது. மௌனமோ சம்மத்துக்கு அறிகுறி. பாண்டியராஜா பார்த்தார். சரி பார்க்கலாம் அப்படின்னு பாண்டியராஜா அமர்ந்துகிட்டார். ஆட்டத்தை ஆடலாம், மாலை சுருட்டலாம். அந்த மாலை எங்க வந்தது? எண்ணற்ற ராஜாக்கள் உட்கார்ந்திருக்காங்க, பெரிய மன்னர்களா உட்கார்ந்திருக்காங்க. சரி, கொல்லப்பட்டி அருமை நண்பர் அவர். அவர் சொத்துல அந்த அன்பளிப்பு கொடுத்திருக்கா. ஆட்டத்தை ஆடி அந்த மாலையை சொல்லிட்டா. ராஜாக்கள் மன்னாதி மன்னர்கள் அமர்ந்திருக்கிறார். அந்த மாலை எங்க விழுந்தது? அந்த மாலையை சொல்லிட்டு மாலை கோவில் பெருமாளாகிய களத்திலே வந்து மாளிகை சொல்லட்டு மாலை கோவில் பெருமாள் களத்திலே விழுந்தது. மேடை விட்டு இறங்கினா ஓடி வந்தா, ஓடி வந்து நீ யாரு? 10 பேருக்கு முன்னால ஆடுறவ பலதாரி பச்சை கிளி மாதிரி என் பொண்டாட்டி கனகபுரமேஸ்வரி மாளிகை இருக்கிறான். நீ அவசாரி போவெளியா
அப்படின்னு. சரி. அப்படியா? சரி போகட்டும். என் மாலை கொடு. அப்போ அந்த மாலையை கட்ட முடியல. ரம்பம் போட்டு அறுத்தா ரம்பம் மழுங்குது. கோடாலி போட்டு வெட்டினா கோடாலி மழுங்குது. மாலை கழட்ட முடியல. கொடுத்தா மாலை கொடு. இல்ல என் பொறுத்தில பின்னாடியா வா. என்ன செய்வது என்று தெரியாம திகச்சு அப்பவே ஒரு பல்டி அடிச்சேன். இந்த மாலை உன் மாலை அல்ல. என் கல்யாணத்துக்கு என் தாய் மாமன் போட்ட மாலை. உன் மாலை அல்ல, இது என் மாலை. தாய் மாமன் போட்ட மாலை. கோடி சரிதான் அப்படி என்று மறுத்து அப்ப சொன்னா ஒரு கருப்பு வெத்தல, ஒரு களிப்பாக்கு, ஒரு சுண்ணாம்பு வச்சு மடிச்சு மாலையும் கொடுக்க மாட்டேங்கிற, என் பின்னாலையும் வர மாட்டேங்கிற, இந்த வெத்தலையை போட்டுக்கோ. இந்த சனியை நம்மளை விட்டு தொலைஞ்சா போதும் அப்படின்னு வாங்கினது வாயில போட்டுக்கிட்டு. அப்ப சொன்னா தென்மதுரை பட்டணம் தேர்வாடு வீதி, தென்மதுரைப்பட்டினம் தேர்வாடு வீதி, அந்தி நேரம் அடிசாய பொழுது அரமனைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த வெத்தலைய வாங்கி போட்டு மெல்ல அந்த மாதிரிலாம் அந்த தாசையோட அந்த கைமருந்து தாயாரே கை மருந்து தாயார நான் மருந்து அந்த வேசையோட கை மருந்து தாரத்தையோ நான் மருந்து அந்த தாயார நான் மறந்து ஒரு தாரத்தை நான் மறந்து ஒரு தாசையோட நான் வீடு போய் அந்த வெத்தலை வாங்கி போட்டேன். உடனே என் புத்தி பலமாறிச்சு. என் புத்தி மாறி தாசியோட கைமருந்து தாயார நான் மறந்தேன். பேசியோட கைமருந்து காலிக்கத்த பொண்டாட்டி கண்ணுகையும் மறந்தேன். தாயார மறந்து தாரத்தை மறந்து மாதவி 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 என்று தாசி வீடு போயாம அந்த தாசியோட மைய அந்த தாசியோட கைமருந்து நான் மாதையுடைய அரமனைக்கு சென்று பலகாலம் அதாவது ஆனப்பணம் குதிரைப்பணம் இருக்க மட்டும் கோபலங்காடு லட்சுமி அம்மா அவர்கள் லட்சுமி அதிகலட்சுமி மாங்கல மகாலட்சுமி அஷ்டலட்சுமி தானியலட்சுமி பாக்கியலட்சுமி தனலட்சுமி கோபட்ட தாய் அவர் சொத்துல இருந்து அன்பளி கொடுத்திருக்கா. மச்சம்மன் அருளால் வாழ்வு குறிப்பட்ட செல்வம் பல்லாண்டு நெடுவூழி மலை. அப்போ நான் மாலை வீடு போய் அமர்ந்தேன். பல ஆண்டு காலம் அதாவது சாப்பிடுறது மடி மேல படுத்து சாப்பிடுறது மடி மேல படுத்து தூங்குறது இப்படியே காலம் கடந்து இருந்தது. ஆமா ஒரு நாள்
கண்ணக பரமேஸ்வரி ஆத்தங்கரைக்கு போனாலாம் தள்ளி ஊத்துங்க. அப்போ ஆத்தங்கரையில போய் குளிக்கும் போது தண்ணியில தாலி தெரிஞ்சுதான். தண்ணியில தாலி அப்போ பார்த்தாலாம் கண்ணகி. அப்ப நம்ம புருஷன் அப்படி என்று ஓடி வந்தா பரலமால அத்த அத்த மாமி அத்த என்ன மாலை தொடங்குது. என் மன்னவர் எங்க? அத்த அத்த மாமி அத்த என் தாலி தழும்புது. என் புருஷன் எங்க? அப்படி என்று கண்ணகி வர்ணமாலையை கேட்கிறான். அப்போ அம்மாக்காரி என்ன சொல்லுவாங்க? மகன் கூத்தியோட்டுக்கு போயிட்டானே சொல்ல முடியும். வர்ணமாலை சொல்லாமல் தத்தளிக்கிறா, தடுமாற. என்ன பண்றது? அத்தை என் மாலை தழும்புது. என் மன்னவர் எங்க? என் தாலி தழும்புது. என் புருஷன் எங்க? அப்ப வர்ணமாலை சொல்றா, அம்மா என் மகன் உன் புருஷன் கோவில் பெருமா காசி வீடு போயிட்டான் அப்படி என்று வர்ணமாலை சொன்னான். பார்த்தா கண்ணகி, அத்தை நான் வாழும் பருவம், நான் கள்ளி பருவம். என் மாலை வாழல, என் மாலை வாழல, என் தாலி வாழல. இப்படி பச்சை பந்தல் இல்ல பசுங்கலியாய் கண்ணகி கல்யாணம் செய்து விட்டு உன் மகன் தாசி வீடு அப்படி என்று உடனே கடிதாசி எழுதுறான். ஆத்தங்கரைக்கு சென்று குளித்து நீராடி வரும் வழியில காலாம்பு மணல்ல கருநாகம் பாம்பு கடிச்சு பட்டின பொண்டாடி கண்ணகி செத்து போயிட்டான். பொண்டாடி செத்து போயிட்டான். 4-8 தோசத்துக்கு மண்ணு தள்ளிட்டு போ, 3-8 தோசத்துக்கு கொல்லி வச்சுட்டு போ அப்படின்னு கடிதாசி எழுதுனான். அந்த கடிதாசு கை கிடைச்சது. அந்த கண்ணகி பரமேஸ்வரி கடிதாசை வாங்கி பார்த்தேன். எனக்கு சுயநலம் வந்துருச்சு. கண்ணகியினுடைய பத்தினி கடிதாசை பார்த்த உடனே எனக்கு சுயநலம் வந்தது. அப்போ அம்மா பேசாம இருக்குமா, அவரும் மூச்சு குடிச்சு கத்துருங்க மாமா. சனம் பாக்குறாங்க கதை சொல்லிட்டு கம்பெனி இருக்குமா. சாத்தடிக்க அடிக்கிறதோ அதுல இதுல இருக்காதுங்க. உள்ள கதை தான் இருக்கும். தயவு செஞ்சு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான். உடனே அந்த கண்ணகி பத்தினி கடிதாசு பார்த்த உடனே என் பைத்தியமெல்லாம் நீங்கி போச்சு. சுய புத்தி வந்துருச்சு. அடி மாதவி என் கட்டின பொண்டாட்டி கண்ணகி நான் போய் மல்லி தள்ளிட்டு வரேன். ஒரு 8 தோசத்துக்கு கொல்லி வச்சுட்டு வரேன். நான் போயிட்டு வரேன்னு கேட்டேன். போக கூடாது. இவ்வளவு நாள 2 பேரும் கட்டி பிடிச்சே படுத்திருந்தோம். உன்னை விட்டு என்னால இருக்க முடியுமா? போக கூடாது. அப்படி அல்ல, நான் தாலி கட்டுற தோசத்துக்கு நான் கூறிய தோசத்துக்கு நான் போயிட்டு வரேன்னு கேட்டேன். அப்படி போயிட்டு வர்றா என்ன தன்னம் தனிமையா இருக்க முடியாது. உன்ன போல ஒரு பதுமை பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னா நான் கொண்டு வந்த ஆனப்பட சேனப்பட எல்லாம் சாப்பிட்டு பிடிச்சாச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. இங்க எதுவுமே இல்ல. ஆனா என்ன போல சிலை செய்யறதுக்கு பொருள் வேணுமே. அப்பதான் புறான் ஓட்டு பாண்டு பத்திரம் அன்னைக்கு புறான் ஓட்டு சிட்டா குறிப்பேடு புறான் ஓட்டுல கையெழுத்து போட்டு 7 லட்சம் ரூபாய் மாதை கிட்ட கடன் வாங்குறேன். 7 லட்சம் என்ன போல ஒரு பதுமை பண்ணணும். பொன்பொருள் திறமை இல்ல அப்படி சிட்டா குறிப்பேடு புறான் ஓட்டுல கையெழுத்து போட்டு அந்த மாதை கிட்ட 7 லட்சம் கடன் வாங்கி என்ன போல ஒரு பதுமை கையு காலு மூஞ்சி முகம் கண்ணு இப்படி பது பண்ணி வச்சு மாலகி இத பாத்துக்கிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு புறப்பட்டு போனேன். அந்தாண்ட போன உடனே இந்த மாலையை போய் 4 ஆண்டு கட்டி பிடிச்சான். எல்லாம் பல பல பலன்னு கொட்டி போச்சு. ஏன் பத்தினி கல்லையை நினைச்சு பதுமை பண்ணனேன். இந்த பலனாரி போய் தொட்டா எல்லாம் கொட்டி போச்சு. ஓடி வந்தா அப்படியே தெட்டுக்கல்லு தேவடியா பையா நீங்க சூது பண்ணிட்டு போறேன் போக கூடாது அப்படின்னா இல்ல நான் போகத்தான் என்ன செஞ்சா இங்கட்டு பின்கட்டா கட்டி என்னை இழுத்துக்கிட்டு போய் கருமண காட்டுல போட்டு பாறாங்கல்ல தூக்கி மேல வச்சு என் மேல ஏறி உட்கார்ந்து என் மடி மேல படுத்துக்கிட்டு வெத்தலை போட்டு இல்ல இந்த வெத்தலை காவி பூரா செதுக்கிட்டு தான் விடுமன்னு சொல்லி உளி கொண்டு பல்லுல இருக்கிற வெத்தலை காவியை பூரா செதுக்கிறேன். பல்லுல இருக்கிற வெத்தலை காவியை செதுக்கிட்டு
ஆனப்பணம் இருக்க மட்டும் என் ஆளழகன் என்று சொன்னான். ஆனப்பணம் மூஞ்சுடனே போட ஆளுக்காரா குதிரை பணம் இருக்க மட்டும் கொண்ட கணவன் கோவில பெருமாள் குதிரை பணம் மூஞ்சுடனே போடா குறவ பையா அப்படின்னு என் ஆணிமுத்து கோட்டு என் அங்கு வஸ்திரம் எல்லாம் புடுங்கிக்கிட்டு ஆத்தினார் அண்ணா கயிறு பாலமட்ட கோமணம் ஒரு ஓட்ட சட்டி ஒரு ஊனு கோலு அடே ஆளுக்காரா என்கிட்ட புறாண்டோல கையெழுத்து போட்டு சேர் லட்சம் கடன் வாங்கி இருக்கிற 48 நாள் ராஜகழுவு 48 நாளுக்கு கடன் கட்டணும். கடன் கட்டலன்னா பாண்டி கட்டு சொல்லி சிறசாய்க்கு செய்வேன். போடா வெளியே பணம் எடுக்க மாட்டோம் என்ன கொண்ட கணவன் அந்த குதிரை பாடம் அந்த மூச்சூடாரு என்ன போட குறவ பையா என்று சொன்ன இருக்க மட்டும் ஆளழகன் என்று சொன்னான். ஆனப்பணம் மூஞ்சுடனே போட ஆளுக்கார பையன். குதிரை பணம் இருக்க மட்டும் கொண்ட கணவன் சொன்னான். குதிரை பணம் மூஞ்சுடனே போட குறவான்னு ஆத்தினார் அண்ணா கயிறு பாலமட்டம் கோமணம் ஊனு கோலு ஒரு ஓட்ட சட்டி 48 நாளைக்குள்ள கடன் கட்டணும். ராஜாங்கிற பாண்டியராஜன் சிறசாங்கின்னு பண்ணுவேன்னு போனால் இல்ல காலு ஒழிச்சு தள்ளலாம். போக வழி இல்லாம தத்தளிச்சு தடுமாறி நான் என்ன செய்வேன் நம்ம செய்வேமே தெரியல தடம் தெரியல திக்கு தெரியல நிதானம் இல்லாம காவிரி பூம்பட்டினம் வந்தேன். சரிங்க. காவிரி பூம்பட்டினம் வந்த உடனே ஒரு குளக்கரையில உட்கார்ந்து தண்ணி தாகம் அந்த குளத்துல தண்ணி அள்ளி குடிச்சு அந்த குளத்துல உட்கார்ந்து இருந்தேன். அப்ப ஆடு மாடு மேய்க்கிற அண்ணமார கூப்பிட்டு ஐயா இந்த ஆடு மாடு யாருது இந்த நாடு யாருது அப்படி என்று கேட்டேன். அப்ப சொன்னார் இது காவிரி பூம்பட்டினம் கண்ணக பரமேஸ்வரி அம்மாவுடைய ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய காவலாளிங்க அப்படி என்று சொன்னான். சரி ஐயா கண்ணகிட்ட போய் கோவில் பெருமாள் செட்டியார் வந்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு வா அப்படின்னு ஆடு மாடெல்லாம் போயிரும் நாங்க பார்க்க மாட்டோம்னா முடியாது. அந்த ஆடு மாடு நான் மேய்க்கிறேன் நீங்க
போயிட்டு வா அப்படின்னு உடனே ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அண்ணமார்கள் ஆனால் கண்ணகிடத்தில் சென்று அம்மா யாரோ கோவில் பெருமாளா செட்டியார் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல என்ன வடிவத்துல வந்திருக்கிறார் அப்படி என்று கேட்க அம்மா அண்ணா கையில ஆச்சினார் அண்ணா கையில வாழமட்ட கோமணம் 3 கோல் ஓட்ட சட்டி ஒரு ஏழை பிரதேசி போல் வந்திருக்காரு அப்போ என் கண்ணுல பொண்டாட்டி ஆணிமுத்து கோட்டு அங்கு வஸ்திரம் என் கட்டிய மனைவி கண்ணகி எனக்கு ஆணிமுத்து கோட்டு அங்கு வஸ்திரம் சிரசிலே மகுடம் தங்க பல்லாக்கு சாதி மாறுவோட வந்து குளக்கரையில் இருக்கும் என்னை கட்டி பிடித்து மன்னா குளக்கரையில் இருக்கும் என்னை கட்டி பிடித்து இந்த கிளைக்கு ஆளாக்கி விட்டாளா அந்த மாதவி என் அரமனைக்கு அழைத்து போய் ஆணிமுத்து கோட்டு அங்கு வஸ்திரம் கருத்திலே மகுடம் என்ன தங்க சமாதானத்தில் அமர வைத்து எவ்வளவு நாள் ஆச்சு சாப்பிட்டு பச்சடி பலகாரத்தோட அருநெல்லி சிறுநெல்லி மாங்கனி தேங்கனி அப்பளம் முப்பளத்தோடு பதார்த்தம் செய்து தலவாழை இலை போட்டு நான் தாலி கட்டின பொண்டாடி கையினால சாப்பிட்டது இல்ல ஆனா இன்னைக்கு மனசார சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க அப்படி என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு தலவாழை இலையில என்ன அமுது பரிமாறினா என்னால சாப்பிட முடியுமா கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்குதே என் மனம் கண்ணகி அடி உண்டாலும் சாலம் அது கண்ணகி என் உடம்புல தெரிக்காதாடி தின்றாலும் வெற்றில என் திருவாய் செவக்காது சாப்பிட முடியலையே என்று சொன்னேன் ஏன்னு கேட்டான் ராஜகடவு 48 நாள் 48 நாளுக்குள்ள கரங்கத்துல அந்த மாதவி பாண்டி மராக சொல்லி சிறசாக்கின படி கெடு வச்சிருக்கான் 48 நாளுக்குள்ள கரங்கட்டணும் நான் என்ன செய்வேன் அப்படி என்று நான் கண்ணீர் விட்டு கதறினேன் அப்ப சொன்னா கண்ணகி அழுவாத ஊத்தி கரங்கட்டணும் அப்படி என்று கண்ணகி பிறக்கும் போது காய்ச்சல் பிறந்தது எந்த பொண்டாட்டி இன்னைக்கு அப்படி செய்ய மாட்டாங்க யோசித்துப்பார் கண்ணகி பிறக்கும் போது காய்ச்சல் பிறந்தது பத்தினி பிறக்கும் போது பாசலம் பிறந்தது தன் வலது கால் காய்ச்சலம உடைச்சு இந்த செலம்பு வித்து கூத்தி கடன் கட்டு இந்த செலம்பு வித்து மாது கடன் கட்டு அப்படி அந்த கண்ணகி என்கிட்ட கொடுத்தான் சரி என்று சொல்லி செலம்பு எடுத்துக்கிட்டு கண்ணகி நான் போயிட்டு வரேன் செலம்பு வித்து என் மாலை கடன் கட்டிட்டு நான் மீண்டும் வரேன் சாமி அப்படி என்று இந்த செலம்பு எங்க கொண்டு போய் விற்பீங்க அப்படின்னு கேட்டான் மதுரைக்கு போறேன் மதுரையில தான் செலம்பு விற்குமா மதுரைக்கு போறேன் சாமி கேளடிச்சு மேல போடும் தேவடியா தென்மதுரை பாம்படிச்சு மேல போடும் பழிக்கார தென்மதுரை வெட்டத்தலை திருவண்ணத்தலமாங்க திருவண்ணத்தலை வெட்டத்தலமாங்க மதுரையில மரவர் குரவர் கல்லர் அதிகம் மதுரை பத்தி உங்களுக்கு தெரியாது நானும் வரேன் அப்படின்னு சொன்னா கண்ணகி
கண்ணகி உன்னை கூட்டிக்கிட்டு போய் நான் வியாபாரம் செய்யணும், கட்டின பொண்டாடி காவல் இருப்பணும், நீ வேண்டான்னு சொன்னேன். இல்ல சாமி, மதுரை பத்து நாடு உங்களுக்கு தெரியாது, நானும் தான் வருவேன். சரி வா அப்படி என்று கண்ணகியை கூட்டிக்கிட்டு கண்ணகியை கோவணும் நாங்க மதுரைக்கு பொறுத்தோம். ஆமா, காலவழி வந்தோம், காலெல்லாம் கடுக்குது, கண்ணெல்லாம் சோறுது, என்னால நடக்க முடியல சாமின்னு கண்ணகி உட்கார்ந்துகிட்டான். காதவழி வந்து காலெல்லாம் கடுக்குது, கண்ணெல்லாம் சோறுது, என்னால் நடக்க முடியலையே. நான் கட்டின பொண்டாட்டி கண்ணகி வழிதளத்தில் அமர்ந்தா. நான் அப்பவும் சொன்னேன், என் பேச்ச கேட்கல, வா அப்படி என்று கண்ணகி அழைத்துக் கொண்டு சில கூப்பிட்ட தூரம் அங்கே தீர்த்தகர திப்பம்பட்டி, சித்தடியா வைகமேடு, தீர்த்தகர திப்பம்பட்டி, சித்தடியா வைகமேடு, வைகமேட்டு கரையில இடையூறு 1000 ஊடு இடையூறு, 1000 ஊடு தீர்த்தகர திப்பம்பட்டி சித்தடியா வைகமேடு, வைகமேட்டு கரமேட்டுல 1000 ஊடு இடையூறு. அந்த 1000 இடையூறுல ஆச்சியம்மான்னு சொல்லி ஒரு அம்மா, அந்த ஆச்சியம்மாட்ட போய் அம்மா நான் மதுரைக்கு வியாபாரத்துக்கு போறேன், என் கட்டின பொண்டாட்டி கண்ணகி காலு கடுக்குது, கண்ணு சோறுது, நடக்க முடியல சொல்லிட்டா, நான் போயிட்டு வியாபாரம் முடிச்சு வருந்தனையும் பெத்த பிள்ளைக்கு உச்ச பிள்ளையாக அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணகி கைய பிடிச்சு ஆச்சியம்மா கையில கொடுத்தேன். மகளுக்கு மகளா பாத்துக்கோமா அப்படின்னு ஆச்சியம்மா கையில கொடுத்துட்டு கண்ணகி நான் போயிட்டு வரேன் சாமி, மதுரைக்கு போறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். 5 அடையாளம், நிற சொம்பு தண்ணி, சர விளக்கு, வாடாத மல்லி, இப்படி 5 அடையாளம். பத்தினை கண்ணைக்கு 5 அடையாளம் வைத்து உன் பத்தாவுக்கு உன் புருஷனுக்கு ஏதாவது ஆபத்துனா நிற சொம்பு குறையும், சர விளக்கு அமையும், இதோ நான் சொல்லி அடையாளம் மறையும். நான் போயிட்டு வந்து அப்படி அந்த கண்ணைகளிடத்தில் விடைபெற்று நான் வந்திருக்கேன். மதுரையில இந்த சிலம்பு வைக்கணும், முன்பதாக ஒரு நகரம் தெரியல, அது என்ன நகரம்? அதுதான் மதுரை. ஆமா, இந்த மதுரைக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலயம் தெரிகிறது, அது என்ன கோயில்? அது தெரியாதுங்களா? அதான் மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கலிங்கம். ஓ, மதுரை சொக்கலிங்கேஸ்வரர் வேண்டுதலை வச்சா அப்படியே பலிக்கும், சத்துள்ள சாமி. அப்படின்னா நாம கூத்திக்கலம் கட்டுறதுக்காக பத்தினி கண்ணகி கால் சிலம்பு வாங்கிட்டு மதுரைக்கு போறோம். இந்த சொக்கலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போலாம், போகாமல்லவா? தாயே மதுரை மீனாட்சி அம்மா, காஞ்சி காமாட்சி அம்மா, செஞ்சி விசாலிச்சம்மா, சொக்கலிங்கேஸ்வரா, இந்த மனசில் அம்பு விளையுமானா சொக்கலிங்கமே மதுரைக்கு வியாபாரத்துக்கு போறேன், மணி சிலம்பு விளையானா உன் ஆலயத்துக்கு முன்னால மண்டபம் கட்டி வைக்கிறேன். ஒரு சிலம்பு விளையானா இந்த கோபுரத்துல பாரு, கால் ஒடிஞ்சு போய் கை ஒடிஞ்சு போய் சிலை இருக்குது. இந்த கொடி சிலம்பு விளையானா கோபுரத்துல சிலையெல்லாம் செஞ்சு வைக்கிறேன். இந்த செஞ்சிலம்பு விளையானா உன்ன போல சிலை ஒண்ணு செஞ்சு வைக்கிறேன். சொக்கலிங்கேஸ்வரா, சிலம்பு விளையாடணும் சொக்கநாதரே. சிலம்பு விளையாடணும், சிலம்பு விளையாடணும்னா உன்னை சிலம்பு வைக்க சிலம்பு கூறணும், அது எவ்வளவு விலை, அதோட மதிப்பு என்ன, இதுல என்னென்ன சிலம்புல அதிசயம் இருக்குது, அது ஒவ்வொன்னா சொல்லி விளக்கமா விலை கூறுனா தான் சிலம்பு வாங்க. சிலம்பு வாங்கணும் கடவுள, சிலம்பு வாங்கணும் கடவுள. மதுரைக்கு வந்தோம், வந்த உடனே சொக்கலிங்கேஸ்வரர் கும்பிட்டு பிரார்த்தனை வச்சுட்டோம். இப்ப சிலம்பு விலை கூறணும்.
தலைவர் மணிமுத்து சிலம்போ சிலம்பு அந்த சிலம்பா அந்த வெள்ளிக்கிழமை விளையாட்டு விளக்குரு வாரார் கோவில பெருமா வெள்ளிக்கிழமை விளக்குரு வாரார் கோவில பெருமா இந்த கிளம்ப பார்ப்பாரும் இல்லை இருக்கின்ற விளையாது தருவாரும் இல்லை அந்த இந்த கிளம்ப பார்ப்பாரும் இல்லை இருக்கின்ற விளையாது தருவாரும் இல்லை விளமதித்து கேட்பார் இல்லை இந்த மதுரையில் கேக்குறீங்கல்ல செட்டியாரு தன்னழகம் பார்ப்பார் உண்டு யாருப்பா பேருப்பட்ட அழக ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னு இந்த செட்டியார் எனக்கு தான் பாக்குறாங்களா ஒடிசையில் விளமதித்து கேட்பார் இல்லை இந்த மதுரையில் இல்ல இந்த கோவிலில் தன்னழகம் பார்ப்பார் உண்டு சிலம்புன்னு போனா வாயத்தோடு என்னதான் பாக்குறாங்களே தவிர இந்த சிலம்பு என்ன விலைன்னு யாருமே ஏங்க இது 10 பேர் கூடுற இடம் ஒரு சபை இங்க வந்து வரவங்க நியாயம் பேசுறதுக்கு அரட்டை அடிக்கிறதுக்கு தான் வருவாங்க எப்படி இங்க யார்கிட்டயும் காசு பணம் எடுத்து வரதில்ல மதுரையில ஒவ்வொரு வீதி இருக்குது ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு ஜாதிக்குள்ள இருக்குது எப்படி ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு ஜாதி இருக்குது ஒவ்வொரு ஜாதி இருக்குது ஒவ்வொரு வீதிக்கா போய் ஒவ்வொரு ஜாதிக்காரர பார்த்து சிலம்பு விலை கூறுனா சிலம்பு அப்படியா இந்த முதல் வீதி வன்னியர் வீதி வன்னியரோட வீதி வர்ணங்கள் உடுத்தி வன்னியர் போகும் வன்னியர் பெண்களை சிலம்பு அந்த வர்ணங்கள் உடுத்தி வன்னியர் பெண்களா வன்னியர் தெருவுல யாரு என்னன்னு கண்ணால 7 பார்க்கல அப்படி சொல்ற இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊரை சுத்தி கடை வாங்குவாங்க கந்து வாங்குவாங்க 10 கடை 15 கடை தேவமண்டலம் வெட்டுவாங்க கடத்துல போறவங்க கூப்பிட்டு போடுவாங்க அவங்க சோத்துக்கு வரலாம் மச்சானி சண்டைக்கு போவாங்க என் வீட்டு ஏப்பா சோத்துக்கு அதனால பன்னீர் இப்படிப்பட்ட சிலம்பு போட்டு சோக்கு பண்றதுக்கு தெரியாது சண்டை போடுறது தான் ஆமா சாராயம் குடிக்கிறது தான் ஆமா வேலை சரி அடுத்த வீதி வெள்ளாளரோட வீதி ஆனா கவனம் முடியும் வீதி பாக்குறத கவனம் வந்தவங்க அந்த வெள்ளி உடுத்து வீசி நடக்கின்ற வீதி வழி போகின்ற வெள்ளாள பெண்கள் சிலம்பு சேலம் போறதுன்னா காத்தால போய்க்கலாம்
இவங்க என்ன பண்ணுவாங்க? பக்கத்து காட்டுக்காரன் எவ்வளவு காடை கடாலும் கொடுப்பான். அந்த காடை புடிங்கலாமே 1000. ஆமா ஒரு 1000 முறை எவ்வளவு கடாலும் கொடுப்பான். எவ்வளவு ஏமாந்துருப்பான். அடுத்தவங்க காடை புடிங்கிட்டு அமனத்தோட முடிக்க விடலாம். ஒரு வரப்புக்கு 1 லட்சம் செலவு பண்ணுவான். இதான் வண்டவாளம் தெரியும். ஆமா வேட்சித்தலை கட்டான் படையாச்சி செவத்தலை கட்டாங்க. ஒரு பணம் எங்க தாய் மாமா ஒரு பனை மரத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு. ஒரு பனை மரத்துக்கு? ஆமா அப்பயும் சோலைக்கு தான் விடிக்க போனாங்க பொது கூட. அதனால கல்யாணம் முட்டாரி இதை வாங்கி போட மாட்டாங்க. சரி இதுதான் இல்ல அடுத்த வீதி பாப்பார் வீதி ஐயர் வீதி. ஐயா பாப்பாரு வீதி வாங்குற மாதிரி தெரியல. பணங்காட்சி நிறைய இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பச்சரிசி கொடுத்தா தான் பாப்பா ஒத்துக்குவான் சாமிக்கு. பச்சரிசி? ஆமா புழுங்கரிசி கொடுத்தா பாப்பன் சாப்பிட மாட்டான். பச்சரிசி கொடுப்பாங்க அவன் அப்படின்னு வாங்கி அவன் அரை காப்பி அரிசி போட்டு 16 தழுவியா புடிச்சு வரவங்க தழுவி கொடுத்துருக்கா அரிசி பச்சரிசி கொண்டு வீட்டுக்கு போயிடுவோம். செட்டியாரு அதெல்லாம் இப்ப எப்படிங்கிற பொங்கல் வைக்கிறாங்க பொங்கச்சருவத்தை எடுத்துக்கிறாங்க இனிமணின்னு ஒரே பொங்கச்சோத்தை வச்சு பூராத்துக்கு படிச்சு அவ்வளவுதான். அதனால பச்சரிசி சோறு உடம்ப காப்பாத்துறவங்க அவங்களும் வாங்க மாட்டாங்க. வேற எங்க போனா வேலையாகும்? ஒரே வீதிங்க. அடுத்த வீதி அங்க பணம் காசுக்கு பஞ்சம் இல்ல. ஆமா நிறைய வச்சுக்கிறாங்க. அது யார் வீதி? அதுதான் தாஜி வீதி. என்ற தாசி பெண்ணு கையில சிக்கி ஆனப்பட சேனப்படைய அத்தனையும் தோத்து அத்தினார் அண்ணா கயிறு வாழ மட்டும் கோமணமா வந்து சேர்ந்தேன். மறுபடியும் தாசி வீடு போயா புத்தி கட்ட செட்டியார கரும்பு கட்டோட தான் எறும்பு என்ன மயிருக்கு ஏட்டி பாக்குது. ஆமா ஆமா கரும்பு கட்டோட எறும்பு என்ன செய்யும்? அதனால நீ புடிமானமாக்கணும். கிட்டாலதான் போடி சேர்த்தானே அங்க போனா தான் வியாபாரம் ஆகும். என்கிட்ட பணம் காசு நிறைய இருக்குது. ஆம்பளைங்க மயக்கிறவங்க ஆமா செலவு கொடுக்கணும் ஆட்டுறீங்க இதுதான். போட்டு ஆட்டுவாங்க. அங்க தாசி தெருவு போன செலவு விக்குமா? விக்கும். சரி அப்படியானா தாசி தெருவு போய் பார்க்கலாம். கோபுர பெருமாள் பார்த்தார். பிரம்மராபுரி சென்று சொக்கலிங்கேஸ்வரனுக்கு பிரார்த்தனை வைத்து விட்டு ஆனா வீதி வீதியாக சென்று பார்த்தா செலவு வெளியாகல. அப்போ தாசி தெருவுக்கு போனா செலவு வெளியாகும் என்று தாசி தெருவுக்கு போகும்போது தாசி பெண்ண தர்பார் மட்டும்